சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜோட ஷோரூம்க்கு வராங்க. ஷோரூமில் ரோகிணியை பார்த்த உடனே மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கையில் என்னது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிரியாணின்னு சொன்ன உடனே விஜயோட ஞாபகம் தான் நம்ம மனோஜ்க்கு வருது. அம்மாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாரு. ஆன்ட்டி வந்து நம்ம ஸ்ருதியோட வீட்டில் ரொம்ப வசதியாக தான் இருப்பாங்க, அதனால் நீ அவங்கள நினச்சி ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிவா நீ நானும் ஒன்றாவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் ஏதோ எலியை பிடிக்கிறதுக்காக ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று கூட்டிகிட்டு வரதா சொன்னியே, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூனையை கழட்டி விடுறாங்க. ஏற்கனவே ஷோரூமில் எலி பிரச்சனை, இப்போ பூனை வேறையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பூனை இருக்கிறது தெரிஞ்சா எலி கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண மனோஜ், உன் கூட இருக்கிற போது தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போனணும் அப்போவே நான் நொறுங்கி போயிட்டேன். எல்லாமே உன் கூட வாழ்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு பொய்யும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்னெல்லாம் நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் மனோஜ் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம முத்துவும் அண்ணாமலையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்திராவும் மீனாவும் சாப்பிட உட்காடுறாங்க. முத்து தான் வந்து பரிமாறிட்டு இருக்காரு. இங்கிலீஷ்லேயே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பரிமாணமா, சட்டப்படி பார்த்தா நீங்கள் தான் முதல்ல சாப்பிட்ருக்கணும், நீங்கள் தான் சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லைங்க, இதுவே எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம காலங்காலமாக பெண்களை நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்கோண்டா முத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. முத்து தான் எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்து நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன், டேடின்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கிலீஷ் வார்த்தையோட தமிழ் வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், ஸ்வேதாவும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி உங்களை நான் அத்தனை கூப்பிட மாட்டேன், ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யாவுக்கு ரேகா கால் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த முத்துவும் மீனா கிட்டேயும் வந்து சத்யா சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. எங்களோட விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கமோன்னு அவர் ரொம்ப பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு அந்த வீட்டில் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. வாங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு சுதா அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருக்கிட்டேயும் நம்ம விஜயாவை அறிமுகப்படுத்தி வச்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. விஜயா ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்கள ஒரு டான்ஸ் ஆட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன குடிக்கிறவங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறவளா, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் கிடையாது, ஏன் உங்கள் பிள்ளை முத்து கூட தான் நல்லா குடிக்கிறாரு, அது வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஆசை நடந்துக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.